ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து 5, லைனிங் ப்ளவுஸ் வந்து 3, மொத்தமாக 8 ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிருக்கேன். கொஞ்சம் எல்லாமே அவசர ஆர்ட்ரு, அதனால் எல்லாமே ரவுண்ட் நெக்கு தான். 3 மட்டும்தான் லைனிங்கு, மீதி எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான். எல்லாமே ஹூ கட்டி ஹெம்மிங் பண்ணணும். நான் வந்து ஹூ கட்டில் ஒரு 2, 3 ப்ளவுஸுக்கு மட்டும்தான் கட்டினேன். மீதி எல்லாம் ஹூ கட்டி ஹெம்மிங் பண்ணணும். இது மாதிரி ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி மொத்தமாக தைச்சி நம்ம வீடியோ போடணும் அப்படின்ட்டு. அதனால் நான் தைச்சி போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாமே கிராஸ் கட் ப்ளவுஸ் தான். எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஷேப் எல்லாமே. இது வந்து லைனிங் ப்ளவுஸு எல்லாமே ரவுண்ட் நெக் தான். ஓவர்லாக் இல்லை, ஆனால் ஓவர்லாக் இல்லைனால ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னும் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணணும். அதனால நான் இருக்கிற கொஞ்சம் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஆரி ஒர்க்கில் உட்காந்தேன்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இருக்கிறது எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 5 ப்ளவுஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் முடிச்சுட்டு சண்டே அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சண்டே அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்கில் முடிச்சுட்டு டெலிவரி பண்ணிடணும். இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். நம்ம அதில் உட்காந்துட்டோம்னா அப்புறம் இந்த வேலை எல்லாமே நின்றும். இதெல்லாம் உட்காந்தா ஒரு நாளைக்குள்ளே முடிச்சுக்கலாம். எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்ட் எல்லாமே பாருங்கள், ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக வந்திருக்கும். மூணு ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் ஹூ கட்டினேன். மீதிக்கெலாம் ஹூ கட்டல. ஹூக்கு அப்புறம் கட்டிக்கலான்னு வச்சுட்டேன் நான். நார்மல் ப்ளவுஸ் வந்து ஹூ கட்டி ஹெம் பண்ணோம். இது எல்லாமே ஒரே சைஸுன்றதுனால நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். நான் வெட்டும் போதே அயன் பண்ணி வெட்டுவேனே, அதனால் நான் வந்து தைச்சிட்டு அயன் பண்ண மாட்டேன். ப்ளவுஸு அப்படியே மடித்து வச்சுருவேன். அதுவே நீட்டாக இருக்கும். எப்பவுமே வெட்டும் போது அயன் பண்ணி தான் வெட்டுவேன் நான். இந்த 8 ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹூ கட்டினா வேலை முடிஞ்சது. அடுத்து வந்து ஒரு 6 லைனிங் ப்ளவுஸு, ஒரு நார்மல் ப்ளவுஸ் இருக்குது. அதை வந்து முடிக்கணும். அதை முடிச்சுட்டு தான் நான் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து இந்த இவங்களோட தான் பிங்க் கலர் வந்து அது வந்து நான் காட்டுறேன் லாஸ்ட்டாக வீடியோவில். எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது வந்து நார்மல் ப்ளவுஸு. எல்லாமே கட் பண்ணி அதோட சேர்த்து அப்படி கட்டி வச்சுருக்கேன் நான். இதுதான் பட்டு சாரீ ப்ளவுஸு. இதுக்கு வந்து நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணணும். இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் எல்லாமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நேற்று
முந்தின நாள் நைட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சாச்சு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுவும் ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் தான். எல்லாமே ஊக்கட்டியும் வச்சுட்டேன் நான். மொத்த லைனிங் ப்ளவுஸ் வந்து 6, நார்மல் ப்ளவுஸ் வந்து 1 தான். எல்லாமே பண்ணியாச்சு. சண்டே அன்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இதுவும் கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் பாருங்கள். எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் பூ கட்டிட்டேன். பூ கட்டிட்டு நைட்டு தூங்குறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்